ஹாய் ஃபேஸ்புக் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலியோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ண மோனிகா சாங்க்கான மேக்கிங் வீடியோ சன் பிக்சர்ஸ் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் மோனிகா சாங்க்கு சோஷியல் மீடியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஒரு சாங்கில் பெர்ஃபார்ம் பண்ண மலையாளம் ஆக்டரான ஷோபினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளோ சூப்பராக டான்ஸும் பண்ணியிருக்காரு, செம வைபாக டான்ஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. முக்கியமா ஷோ ஸ்டீலர்னா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டும் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. என்னதான் எல்லாரும் வந்து சொன்னாலும் கூட பூஜை ஹெக்டேக்கான டான்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே இந்த ஒரு சாங்ல ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு இந்த ஒரு சாங்க்குன்னு மேக்கிங் வீடியோ இப்போ சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அவ்வளோ டான்சஸ் நிறைய டான்சஸ் இந்த ஒரு சாங்கில் பெர்ஃபார்ம் பண்ணவும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் டேரக்டர்னு பண்ண லியோ திரைப்படத்தில் நாரடி அப்படிங்கிற சாங்லையும் 2000 டான்சஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாங்க, டான்ஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு சாங்னு வரும்போது 2000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை, ஒரு 500 600 பேர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஒரு சாங்ல டான்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கொண்டு வந்த எல்லா டான்சஸுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து லியோவில் என்னதான் அவ்வளோ டான்சஸ் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு க்ளோஸ் ஏரியானால பெருசாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியும் செய்யல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏரியா இல்லையா, ஒரு ஹார்பரில் தான் இந்த ஒரு சாங் ஷூட் வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியானால கொண்டு வந்து எல்லா டான்சஸ் இப்போ ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி இந்த ஒரு சாங்கில் எனக்கு ஃபீல் இருந்தாச்சு. ஸோ இதை பற்றி நான் உங்களும் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு மேக்கிங் வீடியோவில் பூஜை ஹெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங்கில் பூஜை ஹெட்டே ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து யார் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் தான் சூஸ் பண்ணாராம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா ஜென்ரலாக டீமாக உட்காந்து பேசும்போது இந்த ஒரு சாங்க்கான பேக் ட்ராப் இந்த மாதிரி தான் இருக்கும் போது ஒரு மேரேஜ் பேக் ட்ராப்ல இந்த ஒரு சாங் எடுக்கவும் செய்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது டீமே வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தா நம்ம லோகேஷ் தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வந்து கொடுத்துருந்தாராம், இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சூஸ் பண்ணாராம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பூஜா கிட்டே சொல்ல வச்சிருப்பாங்க அண்ட் சாங்கை பற்றியும் சொல்ல வச்சிருப்பாங்க அண்ட் ஷோபினோட டான்ஸை பற்றியும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு சாங் அமையும் இருக்கு. விஷுவலாக படத்துலேருந்து ஒரு சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.